Thank you, Lord. Thank you, Father. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. அப்பா நன்றி இயேசப்பா. Thank you, Lord. Thank you for this day, Father. ஆண்டவரே இங்க உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நாங்கள் இங்கே சேர்ந்து இங்கே கூடியிருக்கோமே ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஒரு வேலைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Jesus. Lord, we come here before you, Lord, with our open hearts, with our we surrender completely unto your feet, Lord. Yes, Lord. Please lead this prayer, Father. Take lead of this prayer, Father. இங்கே ஒவ்வொருவரும் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட வாயில அந்த வார்த்தைகளை நீங்கள் போடுங்க ஆண்டவரே. Yes, Lord. Lead this prayer, Father. Talk to each and every one of us, Father, what you want to talk to. Let us hear your word, Father. Let us open our hearts and accept what you are trying to tell to us, Father. Thank you, Jesus. ஆண்டவரே இந்த வேலையை முழுவதும் உங்கள் காலடியில் ஒப்பு கொடுக்குறாங்க. Silence all the distractions that is keeping us away from you, Father. Yes, Lord. We are here only to praise you and honor you, Father. Thank you, Jesus. Thank you, Lord. மீதியான வேலையை உங்கள் காலடியில் ஒப்பு கொடுக்கணும். நீங்களே பொறுப்படுத்தல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். Hallelujah. Hallelujah. Worship the Lord in the beauty of holiness. இந்த வேலையை கூட கர்த்தர் நம்மளோட சபையாக ஆண்டோட சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. எவ்வளோ பேர் உற்சாகமா இருக்கீங்க? எவ்வளோ பேர் கைகளை கொண்டு வந்திருக்கீங்க? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து உற்சாகமா நம்ம இன்னைக்கு ஆராதிக்க போறோம்னு சொல்லுங்க. We are going to worship the Lord with all our hearts and mind and soul. Worship the Lord. சொல்லிருக்கோம். ஆண்டவர் வந்து அவரோட ஸ்பிரிட்லையும் நம்ம ட்ரூத்லையும் உண்மையாக உத்தமமாக நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு பலியானது அது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா அதுல ஒரு ஆடு பலியிடுகிற சமயத்துல பார்க்கிறோம், அதில் தோலெல்லாம் உரிச்சிருவாங்க. அது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னே தெரியாது. நம்மளோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வேண்டாம், நம்மளோட குரல் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு அதெல்லாம் doesn't matter. What matters is our spiritful and truthful நம்ம ஆண்டவரை நோக்கி நம்மளோட வாய்களை விரிவாய் திறந்து when I give our best to the God, he is going to take care of everything. Hallelujah. நம்மளோட ஆண்டோட சமூகத்தில் நம்மளோட ப்ராப்ளம்ஸையோ நம்மளுடைய தேவைகளோ ஆண்டோடத்துல நம்ம கொண்டு வரவே வேண்டாம். நம்ம ப்ராப்ளம்ஸை நோக்கி ப்ராப்ளம்ஸை நோக்கி நம்ம வந்து ஆண்டோரை பற்றி சொல்கிறப்ப எல்லாவற்றையும் தேவன் வந்து நம்மளோட வாழ்க்கையில சிறப்பாக செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதுனால கூட நம்ம உற்சாகத்தோட நம்ம ஆண்டோரை நோக்கி சத்தங்களை உயர்த்தி ஆண்டோரை நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா.
அன்பை என்றும் பாடுவே. சத்தத்தை உயர்த்தி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தெழுந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தெழுந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோர் என் பாதுகாத்த அன்பை என்னும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதொனியோர் என் பாதுகாத்த அன்பை என்னும் பாடுவே. சத்தத்தை உயர்த்தி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாதகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாதகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாத்தி என்னை அவர் கை தந்து ஜீவன் பாதை என்றும் ஓடுவே. தாத்தி என்னை அவர் கை தந்து ஜீவன் பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். சுவை நான் என்றும் போற்றி Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. So எவ்வளவோ மக்கள் இந்தியாவில் இருக்கும்போது Jesus has chosen us. Each and every individual of us chosen us. Okay, chosen by Jesus Christ, and then He brought us for the purpose, right? So நீங்கள் ஏதோ துக்கத்தின் மத்தியிலும் வேதத்தின் மத்தியிலும் இருக்கலாம். ஐயோ எனக்கு விசா கிடைக்கலையே, நான் நினைத்த காரியங்கள் முடியாமல் இருக்கிறதே என்று இவ்வளோ துக்கத்தின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எந்த காரியத்தைக்காக உங்களை இங்கே கொண்டு வந்தாரோ அந்த காரியம் முடியும் வரை உங்களை கைவிட மாட்டார். ஆமென். அதே போல நாம் துதிக்கும் போது எலிசாவை நினைத்து துதிப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எலிசா அவன் வேலைக்காரனும் அந்த ஜெபம் பண்ண மாத்திரத்திலே அவர்கள் எத்தனையோ அக்கினியான குதிரைகளை ரதங்களையும் கண்டார்கள். அதே போல் நாம் இண்டிவிஜுவலுக்கும் சரி, நம்ம ஃபேமிலி பிரேயர்னாலும் சரி, நம்ம இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற நேரத்திலும் சரி, நமக்கு கண்ணு கட்டாத ஏகப்பட்ட தேவதூதர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். விசுவாசம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே அந்த அவருடைய ஸ்தோத்திர துதியை நாம் துதித்து பாடுவோம். செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே,
Praise the Lord. Hallelujah. Amen. ஆண்டவரே, நீர் சொன்னது போல யோவான் 4:24 சொன்னது போல நீர் ஆவியா இருக்கிறீர், நாங்கள் ஆவியிலும் உண்மையிலும் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த அடுத்த பாடலில் நாங்கள் பாடும் பொழுது ஆண்டவரே, we surrender our life and give it to you. Lord, we surrender everything upon to you, Jesus. And we should be worshiping you with all our heart in spirit and truth. அதை தான் எதிர்பார்க்கிறீர்கள், எங்களுடைய இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறீர்கள். என் இருதயத்தை பார்க்கிறேன். நாங்கள் எந்த நிலைமையிலிருந்து உம்மிடம் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மிடம் வேண்டிக் கொள்கிறோம் என்பதை நீர் ஆழ அறிந்து பார்க்கிறீர்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தேவனே, நீ செய்து வருகிற நன்மைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றியாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எந்த தேவைகளோடு வந்திருந்தாலும் ஆண்டவரே, அதை நீ பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் சங்கீதக்காரத்தில் சொன்னது போல நொறுங்குண்டும் இருங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணிப்பது. The contrite spirit, you won't reject us. எங்களுடைய ஆத்மாவிலே, எங்களுடைய ஆவியிலே நாங்கள் நிரம்பி எங்களுடைய வாழ்க்கையை ஆராதனையாய் மாற்றும்படி எங்களுக்கு வழிநடத்தும். ஆமென்.
கேட்டு நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் விவரிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோட வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஆல்பா ஒமேகாவுமா இருக்கிறார். ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மளை நடத்தி சென்று அவர் காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யாராச்சும் நம்மளை தெரிந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவங்களால நம்மளை மரண பரியந்தம் நம்மளை நடத்தவே முடியாது. ஜீவனுள்ள தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மளை கடைசி மட்டும் நம்மளை நடத்தக்கூடும். அவனால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் இந்த உலகத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்த தேவன். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மளோட வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய விவரிக்க முடியாத கரங்களால் அவர் அற்புதங்களும் அதிசயங்களும் நம்மளோட வாழ்க்கையில இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேலையை கூட நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசுவே. உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என் இயேசுவே. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசுவே. உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என் இயேசுவே. உங்க பார்வையில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே. உங்க தரமனை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை நான் என்னையாகுமே. சொல்லுமா, உங்க பார்வையில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கை நான் முற்றும் மாறுமே. உங்க கரமனை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை நான் என்னையாகுமே. வெளியே ஒதுக்கப்பட்ட கச்சாடிகளை சமூகத்தில் கொண்டு வந்து நிரப்ப செய்தீரே. ருசித்து பார்த்தவர்கள் பெண்மையாய் சொல்ல உங்கள் மகிமையான முடி சூட்டினீரே. இயேசுவை என்னையும் கண்ணோக்கிடுமே, உங்கள் மகிமையாய் என்னை மாற்றுமே. சொல்லுமா, இயேசுவை என்னையும் கண்ணோக்கிடுமே, உங்கள் மகிமையாய் என்னை மாற்றுமே. உங்க பார்வையில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கை நான் முற்றும் மாறுமே. உங்க கரமனை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை நான் என்னையாகுமே. உங்க பார்வையில் பட்டால் போதுமே,
விரும்பிடும் பாத்திரமாக மாற்றிடும் என் இயேசுவே. உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என் இயேசுவே. உங்க பார்வையில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கை நான் முற்றும் மாறுமே. உங்க கரமனை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை நான் வெண்மையாகுமே. உங்க பார்வை பட்டால் போதுமே, என் வாழ்க்கை நான் முற்றும் மாறுமே. உங்க கரமனை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை நான் வெண்மையாகுமே. என் வாழ்க்கை நான் வெண்மையாகுமே. என் வாழ்க்கை நான் வெண்மையாகுமே. என் வாழ்க்கை நான் வெண்மையாகுமே. இவனை கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையை தொடுங்கப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தை தேவன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நேரத்தில் அவர் தொட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். தேவன் நம்மளை தொடுகிற தேவனா இருக்கிறார். தேவன் ஒரு ஸ்பர்ஷத்தை நம்ம மத்தியில காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு தாயை போல நம்மளை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். தந்தை போல நம்மளை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மளோட முகங்களை பிரகாசிக்க பண்ண விரும்புகிற தேவனா இருக்கிறார். அவர் விரும்பின பாத்திரமாக இந்த நாள்ல நம்மளை தாமே ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவர் நீங்க என்னை தெரிந்து கொண்டிருக்கீங்கப்பா சொல்லுவோம் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே, God has called everyone, each and everyone over here, and God has a purpose for each and everyone. அவருடைய சித்தத்தை அறிந்து வாழத்தக்கதாக தேவன் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய கரத்துல ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். தேவன் தேவனாக இருக்கிறார். அவரே ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீர் என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கரத்துல பயன்படுகிற பாத்திரமாக என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா. இந்த உலகத்துல நம்ம வேலை செலுத்துல நம்மளை பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளை ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்றாங்க. நம்மளை உருவாக்கின தேவனும் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, இப்படியாக அவரிடத்துல ஆசீர்வாதங்கள் மற்றும் வாங்கி கொண்டு நம்ம அவள் கரத்துல பயன் பெறணும்னா நம்மளுடைய வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. இந்த நாள் ஆண்டவரே கர்த்தாவே என்னை நீங்க வணைந்து கொடுக்கப்பா. அன்றைய எந்த விதத்துல நீங்க மாற்ற விரும்புகிறீங்களோ, அன்றைய எப்பேற்பட்ட விதத்துல நான் வாழணுமோ, என்னோட பாத்திரத்தை நீங்க வணைந்து கொள்ளுங்கப்பா. சிறு பாத்திரமோ பெரிய பாத்திரமோ ஆண்டவரே உங்களுடைய கரத்துல நான் பயன்படணும் அப்பா. ஆண்டோட கரத்துல எந்த பாத்திரமும் அது பயனுள்ள பாத்திரம் தான். ஆண்டோட நிறைய நேரத்தில் நமக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இல்லாம இருக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு அநேக ஷார்ட் கமிங் இருக்கலாம். இருந்தாலும் தேவன் அவைகளெல்லாம் நம்மளை எல்லாம் பயன்படுத்த அவர் விருப்பம் கொண்ட தேவனா இருக்கிறார். இந்த வேலையை கூட ஆண்டவரே நீ என்னை பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஆண்டவரே நான் பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும். ஆண்டவரே குயவனாக இருக்கிற உங்களுடைய கரத்துல எங்களை களிமண்ணா எங்களை உங்களுடைய சமூகத்துல முற்றிலுமாய் நாங்கள் தருகிறோம்ப்பா. நீர் எப்படி எங்களை வணைந்து கொள்ளணுமோ, நீங்க எப்படி எங்களை உருவாக்கணுமோ ஆண்டவரே நீ அப்படியாக எங்களை உருவாக்குங்கப்பா. We don't want to waste our life, Lord. இந்த வருடமும் இந்த மரம் கனி கொடுக்கட்டும் என்று அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான். பார்க்கிறேன் எஜமான் சொல்றான், இந்த மரத்துல கனியே இல்லையே, இதை வெட்டி போடலாமே என்று கேட்கிறப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், இந்த ஒரு வருஷம் கொடுக்கப்பா. நம்ம எவ்வளவு வருஷத்தை எப்படி ஆண்டவர் சமூகத்துல வாங்கியிருக்கோம். ஆண்டவரே இந்த வருஷம் மாசம் நாங்க கனி கொடுக்கணும், இந்த வருஷம் மாசம் தேவனுக்கு என்ன வாழணும். நிறைய ஜபங்கள் நம்ம இடத்துல ஏறினதுக்குள்ள நாளைக்கு கூட அவங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் இடத்துல நம்ம இந்த பாட்டிலே பாடுவோமா. அர்ப்பணிப்போட பாடும். கர்த்தர் நம்மளை வணைந்து நம்மளை பாத்திரமாக நம்மளை மேன்மைப்படுத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. களிமண்ணா
என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வீணை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வீணையெல்லாம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உங்களுக்கே உடமையாக்கிடுமே. உடைத்து என்னை உங்களுக்கே உடமையாக்கிடுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணமே. மன்னாய் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மன்னாய் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மன்னாய் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவரே, இந்த வேலைகளை நாங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் நம்முடைய கரத்துல செலிமனை போல நாங்கள் தருகிறோம்ப்பா. நீர் எங்களை வணைந்து உமக்கு உகந்த பாத்திரமாக எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவரே, நீர் எங்களை மட்டுமாய் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதத்துக்காக நன்றி. எங்கள் மத்தியில் இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆனால் இன்னும் அதிகமாய் ஆண்டு இந்த இடத்துல இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே, வார்த்தையில தந்தைகளே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை மன்னாவே எங்களுக்கு தந்தைகளை ஆசீர்வாதம் சமைக்கிறோம்ப்பா. வல்லமையான வார்த்தை கடந்து வரணும்ப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஒரு வார்த்தை கொண்டு பேசுங்கப்பா. எங்களை தாழ்த்துக்கிற அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்ய பிதாவே. அவருடைய கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த மாலை வேளையில் நம்ம கூட்டி சேர்த்து அவருடைய தயவுக்காய் அவருடைய கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் என்னிடத்தில் சொன்ன போது நான் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல ஆண்டவரே, எங்கள் இதயத்துல அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் ஆண்டவரே, மாலை வேளையில் எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இந்த மன மகிழ்ச்சியின் ஆவியை கர்த்தர்களுக்குள்ளே ஊற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அப்பா, அந்த மாலை வேளையிலப்பா நம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாகப்பா. இந்த ஆராதனை மூலமா ஏறெடுக்கப்படுகிற சகல கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உம்முடைய நாமம் ஒன்றுக்கே உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நாங்கள் விசேஷமா ஆண்டவரே சில காரியங்களை ஜெபிக்கும்படி விரும்புகிறோம்ப்பா. ஆண்டவரே, தீபிகாவுடைய மகனுக்காய் ஆலிவருக்காய் இதுவரைக்கும் தந்திருக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். இன்னமும் கர்த்தர் பரிபூர்ணமான ஒரு சுகத்தை மகனுக்கு தரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கான்ஸ்டிபேஷன்ல இருந்து ஆண்டவரே, அந்த பல்ஜா ஈட்ட ஸ்டொமக்ல இருந்து கர்த்தரப்பா ஒரு விடுதலை மகனுக்கு ஆண்டவரே நிச்சயமாய் நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாசிக்கிறோமே. நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி மகன் எங்கிருந்தாலும் ஆண்டவரே அவன் மேல தேவனுடைய அக்கினி ஆண்டவருடைய வல்லமையின் கரம் உடைய ஓங்கிய புயல் வைக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை ஆக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். சிஸ்டர் பர்சியுடைய கசனுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, மகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் பரிபூர்ண ஒரு சுகத்தை கேன்சர்ல இருந்து விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிஸ்டர் ஷாஜினிக்காய் ஆண்டவரே அவருடைய அம்மாவுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தை மகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. எல்லாம் அந்த பிரஷர்ல பிபியில கஷ்டப்படுகிற அந்த மகளுக்கு ஆண்டவரே கர்த்தரப்பா ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிஸ்டர் சபிதாவுடைய அக்காவுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, அவர்களையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். ஈவிங்ஸ் உடைய பாட்டிக்காக தாத்தாவுக்காக நாங்கள் வருகிறோம். ரெண்டு பேரையும் கர்த்தருடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விஜய்க்காய் விசேஷமாய் வருகிறோம். விசாவுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அந்த விசா அப்ளிகேஷன் மேல இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷர் கண்களை கர்த்தர் தயவை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே,
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய கனம் பண்ணுகிற கரம், ஆண்டவரே உயர்த்துகிற கரம் உயர்த்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே ஜெயசிங்காய் அவருடைய விசா அப்ளிகேஷனுக்காய் வருகிறோம். அதுபோல பாலாஜிக்காய் அவருடைய விசா அப்ளிகேஷனுக்காய் வருகிறோம்ப்பா. கர்த்தருடைய வாசல்களை திறக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வாசிக்கிறோமே. கர்த்தர்களுக்கு முன்பாய் திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்துல நல்ல செய்திகளை அற்புதங்களை நாங்கள் கேள்விப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே பிரபுவுக்காக ஆண்டவரே அவருடைய கையில இருக்கிற காரியங்கள் ஃப்ரோசன் ஷோல்டர்ல கர்த்தர் நிர்வகித்து வந்திருக்க விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். பரிபூர்ண விடுதலை தான் அவருடைய கிரீன் கார்டு விஷயங்கள்லயும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். சிஸ்டர் நினிதாவுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக வருகிறோம்ப்பா. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகிவிடவில்லை. ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் மீண்டும் ஒரு விஷயம் பாதத்தில் வந்து நிறுத்தம் டாடி. தயவுள்ள கரம், காருண்யத்தின் கரம், ஆண்டவரே உடைய அன்பின் கரம், உடைய அன்பின் கயிற்றினாலே அவர்களை இழுத்துக் கொள்ளும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனுடைய சித்தத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்விலே தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது, அதில் எப்படி நான் நடப்பது. மோஸ்ட்லி இன்றைக்கி நான் அதோட எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வில் டேக் அ பிரேக் பிகாஸ் வி வில் கோ இன் டு த பாம் சண்டே அண்ட் ஆல்சோ த ஈஸ்டர் அண்ட் தென் ஐ வில் ஹாவ் அ சம்மரி. ஒரு நாள் சின்ன சம்மரி வாட் வி ப்ரீச்ட் ஆன் லாஸ்ட் 7 வாரங்கள் we were talking about God's will for our lives. So I will give a summary one day and then we will close. Okay. இன்றைக்கு நம்ம வாழ்வில் இருக்கிற தேவனுடைய பொதுவான தேவ சித்தங்களை குறித்து நாம் பார்த்துக்கணும். லாஸ்ட் வீக்கில் நாம் பார்த்தோம், கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார், நம்முடைய இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னேன். மெனி டைம்ஸ் our hearts are clouded. அநேகம் காரியங்கள்னாலே நம்முடைய இருதயங்கள் நெருக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசுவானவர் பூமியில் இருக்கும்போது ஒரு ஊமையை சொல்லும்போது கூட சொன்னார், விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட முட்களை குறித்து பார்த்தோம். the thorns in his life. அப்போ பாருங்க, அந்த முட்கள் உலகத்தின் கவலையை குறிக்கிறது, உலகத்தின் இச்சைகளை குறிக்கிறது, the cares of this world, உலக கவலைகளை குறிக்கிறது என்று சொன்னேன். அது என்ன பண்ணுகிறது, தேவனுடைய பிரசன்னத்தை ரிமூவ் பண்ணுகிறது இல்லை. தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத வரைக்கும் இந்த முட்கள் நம்மை குத்தி கொண்டே இருக்கும் என்று சொன்னேன். இட் டசன்ட் மீன் absence of God's presence. தேவனுடைய பிரசன்னம் இல்லை என்று இல்லை, தேவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். ஆனால் இந்த முட்கள் நம்மை குத்தும் போது அந்த கொஞ்சம் அந்த லைட்டாக குறைக்க முடியுமா? இல்லையா? ஓகே. ஸோ அதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த மாலை வேளையில் நாம் ஒரு ஐந்தாவது என்று நினைக்கிறேன். ஆமாம், ஐந்தாவதாய் we'll talk about step of faith. விசுவாசத்தில் நாம் எடுத்து வைக்க வேண்டிய நடைகளை குறித்து I want to talk. Step of faith. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, we walk by what? Faith. நாம் விசுவாசத்திலே நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா? அடுத்த ஸ்லைட் இல்லையோ? ஓகே. ஓகே. 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், for we walk by faith not by sight. நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ many times ஆண்டவர் நம்ம இடத்துல முதல்ல இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் உன் ஜனத்தாரை விட்டு நீ நான் காண்பிக்கிற தேசத்திற்கு புறப்பட்டு போ என்று சொன்ன போது ஆபிரகாமுக்கு எங்கே போகிறேன் என்று தெரியாது. Where he is heading, where he is taking a step out, he doesn't know. In which direction he is going, he doesn't know. ஆண்டவர் சொன்னா, I will show you the path that you need to take. முதலாவது, God expects us to take a step of faith, a bold step of faith. சில காரியங்கள் ஆண்டவர் நம்மளோடு இடைப்படும் போது, தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசும்போது, ஒருவேளை கீழ்ப்படுகிற விஷயமா இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு விஷயமா இருக்கலாம். இதை நான் செய்தேனே ஆனால்
என் வாழ்க்கையில சில நேரம் God might ask us to be obedient, என்ன சொல்றது, even outside of our box. நமக்கு எது கம்ஃபர்டபுளோ, எது கம்ஃபர்ட் ஜோனோ அதை விட்டு வெளியில ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆண்டவர் சில நேரம் நம்ம இடத்துல பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அது நம்முடைய ஊழியங்களா இருக்கலாம், ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஸோ அது ஊழியங்களா இருக்கலாம், அல்லது ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்கறதா இருக்கலாம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதா இருக்கலாம், ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயமா இருக்கலாம். வேற வாட் எவர் இட் இஸ், God expects us to take a bold step of faith. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இடத்துல என்ன பேசுகிறது, தேவனுடைய வார்த்தை என்னை எப்படி நடத்துகிறது என்பதை அறிந்து I need to take those step of faith and walk. முதலாவது, we may see no evidence of God. சில நேரங்கள்ல அதற்குரிய எவிடன்ஸே நம்முடைய வாழ்க்கையில தெரியாததை போல தோன்றும். ஆண்டவர் ஒருவேளை நம்ம ஒரு ஊழியத்துல நம்ம பயன்படுத்தும்படி விரும்புகிறாரே ஆனாலும், எந்த ஒரு காரியமானாலும் we may not see some evidence in our life. அதனால we will be filled with fear. நமக்குள்ளே பயம் ஒன்று இருக்கும். இதெல்லாம் நடக்குமா, நானா எதையோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல we might think. But God expects His people to trust in Him completely. Not to look at the circumstances around them. அதனால we do not walk by sight but rather walk by faith என்று சொல்லி 2 Corinthians 5:7 நாம் பார்க்கிறோம். It's not easy. ஆனா when you trust God's word and if you take God at His word, தேவனை அவருடைய வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில எடுத்துக்கொள்வீர்கள். ஆனா if you trust in this word 100%, அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, ஏசாயா 55 வாசிக்கிறோம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் இருதயத்தின் தோற்றங்கள் என் இருதயத்தின் தோற்றங்களும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் அவருடைய ஞானம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது, வானங்களைப் போல எவ்வளவு உயர்மா இருக்கிறதோ அப்படியே என் வழிகளும் உங்கள் நினைவுகளை காட்டிலும், என் நினைவுகள் உன் நினைவுகளை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது. It is far higher. நீ நினைத்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில உன் பிள்ளைகளை குறித்து நீங்க நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களை காட்டிலும் கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் மிகவும் மேன்மை உள்ளவைகள். ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. The thing that he has desired for your children, the things that he has planned out for your children is far great and above. எப்படி வானங்கள் உயர்ந்திருக்கிறதோ நம்முடைய நினைவுகள் பூமியை போல இருக்கு, அவருடைய நினைவுகள் வானங்களை போல உயர்ந்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. முதல் क्वेश्चन நிறைய பேருக்கு என்ன வரும்னா, what if I take a step of faith and it doesn't work? நான் ஒருவேளை விசுவாசத்துல என் நடைகளை எடுத்து வைத்து அது ஒருவேளை வேலை செய்யாவிட்டால் என்ன செய்வது? அது எங்கிருந்து வருது? what if, இந்த क्वेश्चन எங்கிருந்து வருது? what if you fail? what if you falter? what if you fail in the step that you take? எங்கிருந்து வருது தெரியுமா? அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. It comes from the devil. He asked these questions. What if you fail? What if you fail? ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் சில he is the one who gives the desires of the heart என்று வாசிக்கிறோம். not the desires of the flesh. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மாம்சத்திலே வருகிற ஆசைகள் வேறு. desires of the flesh is different. but the desires of the heart, வேதத்துல Proverbsல நீதிமொழி 16 என்று நினைக்கிறேன், அதில் எழுதப்பட்டிருக்கிறது, he gives the desires of your heart. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை என்ன பண்ணுகிறார்? அவர் செய்கிறார். இங்கிலீஷ்ல வாசிங்க, he gives the desires of your heart. அப்போ sometimes God puts the desires in your heart and you need to take a step of faith. அப்போ God can give certain confirmation from people. நான் அதுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்தில் I will talk about it, about visions, about dreams, about prophecy. How to take your prophecy, how to take a prophetic word. A prophetic word can confirm what God has already spoke. தேவன் ஏற்கனவே உன்னிடத்தில் பேசினதை அவர் மீண்டும் என்ன பண்ணுவார்? He will confirm through a prophetic word. God will all primarily talk from His scripture, His word. At the same time, He will confirm with dreams and visions as well, and prophecies as well, right? But it should always be within the bounds of the scripture. Okay. The answer,
Okay, so pray for ரெண்டாவது பாயிண்ட் அதுல ஃபிளையர்ல இருக்குது. Pray for wisdom and clarity and to continue to trust in God's promises that he will guide your steps when you seek his will. Pray for wisdom and clarity. When God gives you a word, ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார் உங்க வாழ்க்கையை குறித்து, இந்த வேதத்துல இருந்து சொல்லலாம், ஆண்டவர் ஒரு வேளை ஒரு ஸ்கிரிப்சரை காமிச்சு நான் உன்னை இது போல நடத்த போறப்போ pray for the wisdom and clarity. God will confirm. God will definitely confirm through different avenues. வசனத்துல இருந்து இன்னொரு வசனத்தை காண்பிக்க முடியும். He can talk to you in different avenues. Through dreams, visions, prophecies. There are many things that he can do. He can change your circumstance. உன்னுடைய சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் உன்னோடு பேச முடியும். Sometimes God can speak through nature. நான் அதுக்கு எப்படி பேசுவார் என்று நான் அடுத்த கொஞ்ச நேரத்தில் I will just talk about it. So when we live by faith, we ought to live like babies. ஒரு சிறு குழந்தையை போல கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். When we walk by faith, believe or trust in him as like a baby. ஒரு குழந்தைய இப்போ கையில ஆபியல்ல நான் தூக்கி வைத்திருக்கேன், இல்லை கேபின் நான் யாரோ ஒருத்தவங்களை நான் தூக்கி வைத்திருக்கேன். அப்படி when his dad இப்போ ஆல்ஜான் பிரதரோ அவனை சும்மா அப்படி தூக்கி போட்டாருன்னா அவன் அழமாட்டான். He will trust his dad. அந்த தகப்பனை அவன் நம்புகிறான். சிறு குழந்தை அது தகப்பனை நம்புகிறது. என்ன பண்ணுது? தூக்கி போட்டா கூட எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? He will catch me. அவர் என்னை பிடித்துக் கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறது. அதுதான் that same faith that God expects us to have. Sometimes we fall, but babies always try to get back up and try again, and that is all we need to do. Sometimes we may falter, sometimes we may err, but நான் ஏற்கனவே சொன்னது போல லாஸ்ட் வீக்ல சொல்லும்போது கூட சொன்னேன், ஒருவேளை நான் தேவ சித்தத்தை விட்டு வெளியே விலகி போனாலும் என் தேவன் உண்மை உள்ளவர். அவர் மீண்டும் நம்ம என்ன பண்ணுவார்? நல்ல பாதைகளை, செம்மையான பாதைகளை நம்மை மீண்டும் நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். What God orders, he pays for. What God orders, அதான் அடுத்து the next one in the flyer. What God orders, he pays for, and his will always comes to pass if we step out in faith. What God orders, he pays for. ஆண்டவர் உன்னிடத்தில் ஏதோ ஒன்றை செய்ய விரும்பும்படி சொல்லுவாரே ஆனால் அதற்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். நான் என் வாழ்க்கையில் அதிகமாக நான் பார்த்துக்கிறேன். whatever God orders, எதை ஆண்டவர் உன்னோடு பேசுகிறாரோ அதற்குரிய வழிவாசல்களை கர்த்தர் திறக்கிறதை நான் பார்த்துக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில பார்த்துக்கிறேன். அவர்கள் தேவனுக்காக விசுவாசத்தோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் வாசல்களை திறக்கிறதை நான் பார்க்கிறோம். He is என்ன சொல்றது? He is not indebted to anybody. யாருக்கும் அவர் கடனாளி அல்ல. யாரோ ஒரு இடத்துல சொல்லிவிட்டு அவன் அப்படியே நட்டாட்டில் விட்டு போகிற தேவன் அவர் அல்ல. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஆகவே what he orders, he pays for. அவர் அவருடைய தேவைகளை சந்திக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது, God works through us, not independent of us. தேவனுக்கு நீங்களும் நானும் தேவை. He works through us. இந்த உலகத்தில் நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவனுக்கு நீங்களும் நானும் தேவை. He doesn't work independent of us, right? So he needs us. He works through us. He pays for what he orders. அதனால நாம் விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவனோடு நடக்கும்போது சம்டைம்ஸ் தேவனோடு நடக்கிறோம், தேவனோடு சஞ்சரிக்கிறோம், தேவனோடு நடக்கிறோம் என்று சொல்கிறோம். Sometimes the things that we do might sound crazy for people. The things that we do might sound crazy for people. நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். தேவனோடு நடக்கிற நோவாவை குறித்து பார்க்கிறோம். உத்தமனாய் நடந்த நோவா, அவன் செய்த காரியம் உலகத்துக்கு கிரேசியா தோணுச்சு. உலகத்துக்கு என்ன தோணுச்சு? அவன் செய்த பேரை, அவனுடைய வசனம், அவனுடைய செய்தி, what message he carried. He took a bold step of faith. அப்படிப்பட்ட ஒரு flood அந்த உலகம் பார்த்ததே இல்லை. ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆகவே I am taking a bold step of faith. But it sounds crazy for people. நிறைய நேரம் நாம எடுக்கிற ஸ்டெப் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கே கிரேசியா இருக்கும். சில நேரம் நம்ம எடுக்கிற ஸ்டெப் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே கிரேசியா இருக்கும். God wants, when you walk with Christ, when we walk with God,
take a bold step of faith, what He asks you to do. தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடந்த வேதத்துல எல்லா பரிசுத்தவான்களையும் எடுத்து பாருங்க. whomever walked with Christ, தேவனோடு நடந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரத்தை நான் பார்க்கவே இல்லை. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாருங்க, தேவன் ஒன்றை சொல்லி அவர்களை நட்டாற்றில் விட்டு போனதாய் சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, we do not walk by sight but rather walk with faith. விசுவாசம். நம்ம எல்லாருக்கும் பேர் என்ன? விசுவாசி. அப்படியானால் தேவன் நம்மிடத்துல முதன்மையா எதிர்பார்ப்பது என்ன? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறோம். தம்மை ஒரு சிறு குழந்தையை போல விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்ப மத்தேயு 14:22-23 வசனங்கள் நமக்கு தெரிந்த வசனம், அதை வாசிக்கவில்லை. அப்ப இயேசு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வருகிறார், சீஷரிடத்துல வருகிறார். காற்று பலமாயிருக்கிறதை பார்த்து யாரு? பேதுரு. அவன் படகை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக கடலின் மேல் நடந்தான் என்று பார்க்கிறோம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு அவன் அமிழ்ந்து போகையில் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். He took a step of faith. நான் ஏற்கனவே சொன்னேன், when you take a step of faith, even when we falter, God will give a helping hand. தேவன் மீண்டும் உன்னை மேலே தூக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். He took a step of faith. அவன் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து நடந்தான் என்று பார்க்கிறோம். But when he saw the circumstances of his life, he started drowning. ஆண்டவர் அப்படியே விட்டு போயிட்டாரா? உன்னையெல்லாம் போய் நான் ஒரு சீசனா எடுத்துக்கிட்டேனே, உன்னைய நம்பி நான் என்னிடத்துல வான் வர நான் சொன்னனே, உன்னைய நம்பி போய் நான் படகு விட்டு வான் வர சொன்னனே அப்படின்னு ஆண்டவர் நடுவில் விட்டு போல God took his hand. அவனை மீண்டும் எழுப்பி அவனை தன்னோடு படகுல கொண்டு போய் சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். கொலோசியர்ல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அப்படியே சொல்கிறது. பவுல் கொலோசிய சபைக்கு எழுதும்போது, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக எதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். கொலோசிய சபையில் இருக்கிற விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் கிறிஸ்து இயேசுவின் மேல் அவர்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டு நாங்கள் உங்களுக்காக கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தி வேண்டுதல் செய்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். When you have faith, it differentiates you from people. சபைக்கு நிறைய பேர் வரலாம், ஆனால் when you have a faith, பாருங்க கொலோசை சபைக்கு தெளிவாய் அவர் எழுதுகிறார், அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து நான் கேள்விப்படுகிறேன். I heard about your faith. உங்கள் விசுவாசத்தை குறித்து கேள்விப்படுகிறேன். நம்முடைய விசுவாசம் இந்த நாடுகளில் எப்படி இருக்கிறது? Do we have that bold faith? கிறிஸ்து இயேசுவின் மேல் ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருக்கிறதா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். So there is a difference between faith and hope. அதுக்குள்ள நான் போக முடியவில்லை. Faith is for the near term, right? Hope is for the future. Okay, so when we walk by faith, we can fully believe in our heart that something God is working in our reality. நம்முடைய சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் வேலை செய்கிறார், கிரியை செய்கிறார் என்பதை நாம் நிச்சயமாய் விசுவாசிக்க முடியும். Okay, so the next is he needs each of us. நான் ஏற்கனவே சொன்னேன், he doesn't work independent of us. So he needs each one of you to work in this world. உலகத்திலே அவர் வாழ்வதற்கு. ஆகவே each person ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? He is choosing them in a capacity to serve him. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கெபாசிட்டியில he is choosing them, and he needs each of us to be ready to serve in whatever capacity he gives us. In whatever capacity he gives us, he needs each of us to be ready to serve in whatever capacity he needs us. He needs us. It doesn't matter how big or how small. It doesn't matter how high, how low. If God asks you to do something,
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜாய்ஸ் மேயர் என்கிற ஒரு தெய்வம் ஒரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய புத்தகத்தில் பல வருடங்களுக்கு மூலமாக நான் வாசித்த ஒரு காரியம், அவங்க பிஃபோர் ஷி பிகேம் அ டெலிவிஷன் இவாஞ்சலிஸ்ட் and started speaking in different conferences and all. She was working in ஒரு சின்ன சர்ச்சில் ஒர்க் பண்ணாங்க. அப்போ அந்த சர்ச்சில் நிறைய என்ன சொல்கிறது சிறிய சபைங்கிறதுனால என்ன சின்ன சின்ன வேலைகளையும் அவங்க தான் செய்யணும். அவங்க ஒரு சர்ச்சில் ரிசப்ஷனிஸ்டாக இருக்கலாம், ஆனால் பட் ஷீ ஹேஸ் டு பல வருடங்கள் ஒர்க் பண்ணேன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன காரியங்கள் போயிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் கழுவுறதா இருக்கலாம், இல்லை எதுவாக இருந்தாலும் ஜாய்ஸ்மா சொல்கிறாங்க, ஏன்னா I did it until the Lord told me to do otherwise. Until the Lord showed me something else to do. Until the Lord showed me in another capacity to serve Him. அது வரைக்கும் whatever capacity He needed me, right then and there I was ready to serve. That's why she was, you can see, எவ்வளவாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனையோ, there are millions of people who are watching and reading her books. அப்போ it doesn't matter how big or small your part is, but be ready, be prepared to do His will and do His ministry. Okay, God gives many gifts. தேவன் ஒவ்வொருவருக்கும் அநேகம் காரியங்களை தருகிறதை பார்க்கிறோம், அநேகம் கிஃப்ட்ஸை தருகிறதை பார்க்கிறோம். some gifts, சில கிஃப்ட்ஸ் வெளியில ரொம்ப தெரியறது போல தெரியும். சில இது நிறைய நேரம் நிறைய பேர் மறைச்சே வச்சிருப்பாங்க. சில இடத்துலலாம் போய் கேட்டோம்னா ரொம்ப அழகா வரையக்கூடியவர்களாக இருக்கலாம். some people might write essays, some people are gifted in writing. இதெல்லாம் சில நேரம் வெளியே தெரியாது, they may not show it outside. நிறைய நேரம் நம்ம போய் கேட்டாதான், அல்லது அவங்க பண்ண ஏதோ ஒரு ஒர்க்கை நம்ம பார்த்தாதான் நமக்கே தெரியும். But God has given each one a gift. தேவன் ஒருவருக்கும் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல என்று வேதத்தில் வாசிக்கிறோம். He is not an indifferent God, and He doesn't அவர் முகதாட்சணியம் பண்ணுகிற தேவன் அல்ல. அப்போ you may wonder what is my part, என்னுடைய பகுதி என்ன, what is my part in ministry, அல்லது what is my part that I can serve Him அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு பதில் என்னன்னா, offer yourself to God. தேவனுக்கு நான் லாஸ்ட் வீக் சொன்னது போல, offer yourself to God and He will make it clear at the right time. Offer yourself to God, He will make it clear to you at the right time. You may be a helper. சில நேரம் உதவி செய்கிறது, encouraging people, that itself is a gift. நிறைய நாள் வெளியே தெரியறதே இல்லை இல்லையா? when you encourage people, when you help people, பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு பேர் என்ன, இங்கிலீஷ்ல என்ன அவருடைய பேர் என்ன? ஹெல்பர். இன்னொரு பேர் என்ன சிஸ்டர் சொன்னாங்க? கம்ஃபர்டர். ரைட்? if you comfort people, that itself is a gift. when you help people, that itself is a gift. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் helping is a big and vital part of increasing God's kingdom. Encouraging, comforting is a big and vital part of increasing God's kingdom. பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய பேரும் அதுதான். those who help share in the ministry of the Holy Spirit. those who help. some people are dejected, some people are discouraged, you help them, you comfort them, you bring them up, and you are sharing the ministry of the Holy Spirit. யோவான், அந்த வசனங்களை வாசிக்க விரும்பவில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர், he is a helper. 14:26 யோவான்ல வாசிக்கிறோம், 15:26 வாசிக்கிறோம். அவர் சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று வாசிக்கிறோம். when the comforter comes, right, you comfort people, that itself is a gift. நிறைய பேர் நம்ம it's not so costly இல்ல, ஒருத்தங்களுக்கு போய் நம்ம என்கரேஜ் பண்றது, ஒருத்தங்களை கம்ஃபர்ட் பண்றது, it's not costly, it's not going to cost you much, but God is saying, do that ministry, be an encourager. The உலகம், it is discouraging people are dejected. when you go and talk to people around you, people are dejected, people are
having என்ன சொல்றது, அநேகம் தேவைகளோடு ஜனங்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. லாஸ்ட் வீக் கூட ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒரு தேவனை அறியாத ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அநேகம் தேவைகளை அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்க, they are dejected, discouraged. பாருங்க, ஒரு வீடு ஒன்று வாங்கணும், அது 100K கீழே போயிருச்சுன்னா உடனே என்ன ஆயிடுறாங்க, they feel dejected. But as a child of God, you can instill faith. தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு விசுவாசம் இருக்குமையானா, அநேக நேரம் கிறிஸ்தவர்களுக்கு நாமே நொடிஞ்சு போயிருந்தா நாம் இன்னொருத்தரை நாம் எப்படி தூக்கி விட முடியும்? If you yourself are dejected and disappointed, if you are not filled with faith, உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தால் நிரப்பப்படாதவர்களாக இருப்பீர்கள். ஆனா how can you lift them up? How can you give them words of encouragement? ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, do that ministry of encouragement, even within the church, even outside of church. When you meet people, encourage them and lift them up. Okay. வேதத்தில் அநேகம் கிஃப்ட்ஸை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கெல்லாம் போக விரும்பவில்லை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது தான், வரங்களில் வித்தியாசமான வரங்கள் உண்டு, ஆவியான ஒருவரே என்று வாசிக்கிறோம். ஊழியங்களிலேயும் வித்தியாசமான ஊழியங்கள் உண்டு என்று வாசிக்கிறோம். அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், God has appointed in church there are different elders, right? Elders, pastors, evangelists, prophets, right? அதே போல கிறிஸ்து இயேசுவின் கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்டிருக்கிறது. Everyone has received his own grace. The amount of grace வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈவின் அளவுக்கு தக்கதாக, according to the measure of Christ's gift. எபேசியர் 4:7 வாசிக்கிறோம், அவனுக்கு கிருபை அருளப்பட்டிருக்கிறது. Every one of you, from the child, from a little child, to the elders here, ஒவ்வொருவருக்கும் தேவன் ஈவை கட்டளையிட்டு gifts he has given. நாம் அதை பயன்படுத்த வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஓகே, stay humble and do your part. எந்த காரியத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் தாழ்மையோடு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Each one in this church, every one of you who is coming here, you need to play a part in the church. அதுக்கு தான் நம்ம வித்தியாசமான காரியங்களை ஒவ்வொரு காரியங்களில் இன்வால்வ் பண்ணுவதற்காக நான் முயற்சி செய்கிறேன். Each of you needs to play a part, but stay humble, stay focused. நாம் தாழ்மையோடு கிறிஸ்துவின் தாழ்மையை அணிந்தவர்களாய், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். பாருங்க, ஸ்தேவான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவனாய் ஸ்தேவான் இருந்தான் என்று வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்துல வாசிப்பாருங்க, அவன் அற்புதங்களை செய்கிறவன், அடையாளங்களை செய்கிறவன். ஆனால் அவனை போய் ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொன்ன உடனே விதவைகளுக்கு சரியாக சாப்பாடு போய் சேரவில்லை, திட்டமாய் அவர் விசாரிக்கப்படவில்லை என்று முறுமுறுப்பு வந்த உடனே இந்த ஸ்தேவானை அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொண்டு, நீங்க போய் மற்றவர்களுக்கு விசாரியுங்கள், பந்தி விசாரிப்பு செய்யுங்கள் என்று சொன்ன போது, நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது, இந்த ஸ்தேவானை தெரிந்து கொண்டு அனுப்பினார். He stood humble. அவன் தாழ்மையோடு கர்த்தர் ஊழியம் செய்வதை பார்க்கிறோம். அந்த ஸ்தேவானை தான் கர்த்தர் பயன்படுத்த முடிந்தது. I want to tell you, my dear friend, if you stay humble before the Lord, தேவனுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் உங்களை தாழ்மையோடு காத்துக் கொள்வீர்கள். ஆனால் ஸ்தேவானை பயன்படுத்தின கர்த்தரின் ஆவியானவர் 8ஆம் வசனத்துல பாருங்க, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தான்? பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை இந்த ஸ்தேவான் செய்தான். இந்த ஸ்தேவானை பார்த்த பிதாவானவர் இயேசுவானவர், அவன் கல்லெறியப்படும் போது இயேசுவால் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார முடியவில்லை. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் எழும்பி நிற்கிறதை ஸ்தேவான் முகமுகமாய் கண்டான். ஏன் தெரியுமா? அவன் தாழ்மையினால் நிரப்பப்பட்டான். Stay humble, whatever you do, stay humble and stay focused on God's ministry. அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் உயர்த்த முடியும், அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் பயன்படுத்த முடியும். Discovering God's will for our life requires us to remain open for God
to use us as he sees fit at any time. ஸ்தேவான் சொல்லியிருக்கலாம், ஐயா நான் நல்ல அற்புதங்கள் கிஃப்ட் அதெல்லாம் இருக்குது, நான் அதை மாத்திரம் தான் செய்வேன் அப்படின்னு ஸ்தேவான் சொல்லவில்லை. எனக்கு வேற மாதிரி கிஃப்ட் பிரதர், என்ன இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. இல்லை, I have seen many people, when they were filled with pride, பெருமை உள்ளவர்களுக்கு வேதத்தில் வசனம் இருக்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தரையே எதிர்த்து நிற்கிறான் என்று பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்கள் ஒருத்தனுக்குள்ள பெருமை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பிசாசு அவனை தொடவே மாட்டான், அவனை விட்டு போயிடுவான். ஏன்னா அவனே அழிஞ்சிருவான்னு தெரியும். Right? He himself will be destroyed. He doesn't have any work in it. அவனை தொட்டு கூட பார்க்க வேண்டியதில்லை, அவனே தானா எழுதி விடுவான் என்று அவனுக்கு தெரியும். ஆகவே மிகவும் தாழ்மையாக கேட்கிறேன், தாழ்மையோடு கிறிஸ்துவின் தாழ்மையை stay humble and do his work. Whatever part that you can play in the church, you can play that part. Okay, ஆறாவதாய் what if, இந்த question எல்லாருக்குள்ளேயும் வருகிற ஒரு காரியம். When you take a step of faith, this question will come. What if I falter? What if I fail? Right? These questions, நான் முதல்ல சொன்னது போல, these certainly doesn't come from God. It comes from Satan. பிசாசு இந்த காரியங்களை நம்முடைய இருதயத்தில் போடுகிறான். What if you fail? நீ இதை செய்கிறாய், ஒருவேளை இதில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன ஆகும்? உலகம் கேள்விப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நீ தோத்து போயிட்டேன்னு சொல்லுமே என்று உலகம் சொல்லும். இந்த ஒரு காரியத்திற்காகவே நிறைய பேர் எந்த காரியத்தையும் செய்கிறதில்லை. எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது. They just want to stay away. Right? பாருங்க மோசே, அடுத்த ஸ்லைட் போங்க. ஓகே, மோசே பாருங்க, மோசே பார்வோனை எத்தனை முறை போய் சந்தித்தான்? அதுல இருக்குது ஆன்சர். 9 முறை போய் சந்தித்தான். ஏதாவது நடந்துச்சா? அப்போ மோசேக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, ஆண்டவரே நீ அன்றைக்கு முச்சடியில பேசினீரே, அது உண்மைதானா? நான் பாட்டுக்கு 9 தடவை போயிட்டு வரேன், அவன் என்ன காரி துப்பி அனுப்பிட்டு இருக்கிறான். நீ அனுப்பினேன்னு சொன்னேன், நீ சொன்னபடியெல்லாம் சொன்னேன், என் ஜனத்தை போக விடு என்று சொன்னேன், let my people go என்று சொன்னேன், 9 முறை ஆகிவிட்டது ஆண்டவரே. What if I fail? Did he fail? No. அவன் தோற்று போகவில்லை. பாருங்க, தேவனுடைய வார்த்தை வந்த ரெண்டாவது இன்னொரு எக்ஸாம்பிள் எலியாவுடைய வாழ்க்கையில பாருங்க, மழை வருமா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் ஜெபிக்கிறான். எலியா ஜெபிக்கிறான், ஆகாபின் இடத்துல சொல்லிவிட்டு விட்டான், மழை வரப்போகிறது, ரதத்தை கூட்டிக் கொண்டு ஓடும் என்று சொன்னான். சொல்லிவிட்டு போய் ஜெபிக்கிறான். வேலைக்காரனை கூப்பிட்டு போய் பார் என்று சொன்னான். 6 முறை போய் பார்க்கிறான், ஒன்றும் அசைவில்லை. What if you fail? I already told Ahab. விசுவாசத்தோடு சொல்லிவிட்டேன். Did he fail? No. நீ விசுவாசத்தின்படி நடக்கும்போது, கிறிஸ்துவின் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சுத்தம் செய்கிற மனுஷன் தோற்று போனதாய் சரித்திரமே இல்லை. I have never seen a person fail that listened to God's voice and walked in faith. After slide on the okay. இன்னொரு ஊழியக்காரர் சொன்னார், நிறைய நேரம் அவர் இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருந்தாராம். ஒரு சபையில் he was serving, ஒரு அமெரிக்க சபையில். அப்போ when he was serving, the Lord was moving in his heart, and he put a desire in his heart that he need to do some other ministry. இன்னொரு ஊழியத்தை அவர் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். அவருக்குள்ள சில வருடங்கள் கடந்தது. அப்போ இன்னொரு ஊழியக்காரன் மூலமாக அவரிடத்துல மீண்டும் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், இந்த எக்ஸாம்பிள் தான் சொன்னாராம், when you want to grow, நீ வளர வேண்டும், ஆண்டவர் உனக்கு if he wants to expand your boundary, if he has to move your part, உன்னுடைய தொட்டி ஒரு தொட்டியிலிருந்து இன்னொரு தொட்டிக்கு உன்னை மூவ் பண்ணணும்னா அதற்கு நீ முதல்ல விட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. First you need to obey the call of God in your life. தேவனுடைய அழைப்பை நீ நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்கன்னா யோனாவை போல ஆயிடுவாங்க. யோனா என்னன்னா
தனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை யோனாவுக்கு. அந்த அந்த சைட் போக முடியாது. ஜோனா யோனாவுக்கு மாத்திரம் பிரச்சனை அல்ல, யோனாவை சுற்றி இருந்த எல்லாருக்கும் பிரச்சனை. அவனால தேவ சித்தத்தை செய்யாத எந்த மனுஷனை கொண்டும் பாருங்க, அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. His life will be miserable, sometimes sticking on to a specific ministry. பாருங்க, that can make your life miserable. Okay, ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னார், fear is the number one enemy of faith. விசுவாசத்திற்கு மிகப்பெரிய சத்ரு பயம். நமக்கு வசனங்கள், அநேக வசனங்கள் சொல்லலாம். I want to close. அநேக வசனங்கள் சொல்ல முடியும். பயத்தை புறம்பே தள்ளுகிறது தேவனுடைய அன்பு என்று பார்க்கிறோம். விசுவாசத்திற்கு பாருங்க, பயத்தினாலே பயப்படுகிறவர்கள் எங்க போவாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் இருக்கிறது. அவர்கள் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. ஐயா, பயம் விசுவாசிக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு பயம் என்பது இருக்கவே கூடாது. எதுனாலும் என் அப்பா பார்த்துப்பாரு, எதுனாலும் என் தகப்பன் பார்த்துக் கொள்வார், சூழ்நிலைகள் வித்தியாசமாய் மாறினாலும் என் அப்பா பார்த்துக்கொள்ள, என் தகப்பன் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு இருக்கணும். ஃபியர் பாருங்க, பிசாசனுடைய பொய்களை நாம் நம்பவே கூடாது. பிசாசு எப்படி போட்டாலும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று பார்க்கிறோம். யோவான் 8:44 வாசிக்கிறோம். அவன் என்ன பண்ணுகிறான்? அழிக்க வருகிறான் என்று பார்க்கிறோம். பாருங்க, பிசாசு சொல்லுகிற சில பொய்களை நான் வேகமாய் சொல்கிறேன். பாருங்க, பிசாசு முதலாவது நம்ம இடத்துல என்ன சொல்லுவான்னா, நம்முடைய பழையதை கொண்டு வந்து காண்பிப்பான். He will show your past. நான் நிறைய நேரம் I have been a prisoner of my past. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்னா, I was a prisoner of my past. பழைய காரியங்களை யோசித்து கொண்டே இருந்தேன். பாருங்க, பிசாசும் என்ன பண்ணுவான்? தேவனுடைய பிள்ளைக்கு தன்னுடைய பழைய காரியங்களை கொண்டு வந்து காண்பித்து கொண்டே இருப்பான். அப்புறம் அந்த பிசாசை பார்த்து நீங்க என்ன சொல்லணும்? அப்போஸ்தலர் பவுல் எழுதின அந்த வார்த்தை தான் 2 Corinthians 5:17. If anyone is in Christ, he is a new creation. அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒருவேளை பிசாசு பழைய காரியங்களை கொண்டு காமிக்கிறானா, இந்த வசனத்தை கொண்டு பிசாசு செய்யுங்க. இரண்டாவது, பிசாசு இன்னொரு பொய் என்ன? நீ தனிமையாய் விடப்பட்டாய் என்று சொல்வான். He will say you are alone. இந்த சூழ்நிலையில் யாருக்கும் கிடையாது, நீ ஒருத்தன் தான். இந்த விசா பிரச்சனை உனக்கு மாத்திரம் தான், இந்த கிரீன் கார்டு பிரச்சனை உனக்கு மாத்திரம் தான். You are all alone என்று பிசாசு சொல்லுவான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு 28:20 சொல்கிறார், நான் உன்னை விட்டு என்ன பண்ணுகிறது இல்லை, முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அதை கொண்டு பிசாசு ஜெயிக்கும். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று பார்க்கும். பாருங்க, பிசாசு என்ன அடுத்த பொய் என்ன? இந்த காரியங்கள், இந்த வசதிகள், வாய்ப்புகள் உனக்கு இருந்தால் நீ சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லுவான். இன்னைக்கு ஒரு ஐபோன் நான் வச்சிருப்பேன், நான் அவன் என்கிட்ட சொல்லுவான், இன்னும் ஒரு பெட்டர் ஐபோன் இருந்தால் நீ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லுவான். இந்த கீபோர்டு வச்சிருக்கிறேன், இந்த கீபோர்டு நீ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணனா நீ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லுவான். இந்த வேலை, ஆண்டவர் கொடுத்த வேலையில சந்தோஷமா இல்லாமல் இன்னொரு வேலையை நீ தேடி அதை பெற்றுக்கொண்டால் நீ இன்னும் சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு வருகிற சம்பளத்தை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் சம்பளம் வந்துச்சுன்னா you can be happy என்று பிசாசு சொல்லும். அது பிசாசுனுடைய பொய். பாருங்க, நான் 2-3 வாரங்களுக்கு முன்பாக சொன்னதுதான். You can learn to be content. பவுல் எழுதுகிறார், நான் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். I have learned to be content. அதை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லவில்லை, but I have learned it through my experience. என்னை தேவன் நடத்தின பாதையில என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். என்னொரு போய் என்ன தெரியுமா பிசாசு சொல்லுகிற போய்? இந்த மனுஷனை மட்டும் நீ நான் மன்னிக்கவே முடியாது என்று சொல்லுவான். It is very hard for you to forgive. அவன் செய்த காரியத்திற்கு நீ அவனை மன்னிக்கவே முடியாது என்று சொல்லுவான். ஆனா நீங்க வசனத்தை, பவுல் எழுதின இந்த வார்த்தை, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். பிசாசு சொல்லுகிற இன்னொரு போய் என்ன தெரியுமா? You need to be perfect. அப்பதான் ஆண்டவர் உன் மேல நேசமா இருப்பார், அப்பதான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார் என்று சொல்லுவான்.
You need to be perfect. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள். It's not a perfect man, but a perfect heart. My dear friend, I want to encourage you this evening. God is not looking for a perfect man. He knows that only Jesus lived a perfect life, but all he expects is a perfect heart. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவனை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். பூமி எங்கும் அவர் சுற்றி, அவருடைய கண்கள் சுற்றி வருகிறது என்று பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அதோட நான் முடிக்கிறேன். God still speak to his people. நிறைய doctrine that people say தேவன் பேசுகிறதில்லை, அவர் வார்த்தையுள்ளே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டார், ஆகவே அவர் பேசுகிறதில்லை. எபிரேயர்ல வசனத்தை காண்பிப்பார். 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை காண்பித்து செசேஷனிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, God is not talking, தேவன் இன்று பேசுகிறதில்லை என்று சொல்வார்கள். ஆனால் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அப்பப்போ வந்துட்டு போன பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசியிருப்பாரே. ஆனால் இந்த நாட்களிலும் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசாமல் இருப்பார்? ஆமென். How can he not talk? How can he not talk to his people? தேவன் பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களோட பேசுறாரா? ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கிறது என்று வாசிக்கிறோம். அவருடைய ஆடுகள், மேய்ச்சலின் ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று வாசிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து கொண்டே இருக்கிறது. God can speak through various avenues. நான் அதுல ஒரு 7-8 காரியங்களை நான் இதில் எழுதியிருக்கிறேன். God can speak through nature. ஐயா, வானங்கள் அவருடைய வல்லமையை விவரிக்கிறது என்று வாசிக்கிறோம். The heavens are showing his glory. ஐயா, அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும், there is a sovereign God around me. He is still talking to me. He is saying, hey, in a situation I am sovereign. நான் எல்லாவற்றுக்கும் மேலாகிட்டு இருக்கிறேன். இந்த உலகமும் அதன் ஸ்தானமும் அந்த பூச்சக்கரமும் பாருங்க, அந்த ஒரு ஆக்சஸ்ல அப்படியே நிறுத்தி வச்சிருக்காரு பாருங்க. அது தானே சுற்றி கொண்டே இருக்கிறது, சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் அந்த உலகம் ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒருத்தர் இங்க உட்கார முடியாது. Right? What if it stops? Even for a single millisecond, everyone will be thrown off the gravity. Right? He is sovereign. இந்த உலகத்தை நேச்சரை பார்க்கும்போது, இந்த இயற்கையை பாருங்க. அதனால்தான் ரோமர்ல 1 நீங்க வாசித்து பாருங்க வசனத்தை, தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்த எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? தம்முடைய கிரியைகளினாலே, தம்முடைய படைப்பினாலே அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த. இரண்டாவது, he speaks through your own wisdom and common sense. ஓகே, நான் இந்த காரியங்களை நான் இன்னொரு வாரம் முடிந்தால் பேசுகிறேன். He speaks out of your own mouth. எப்படின்னா, I had that experience before. ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டு இருப்பேன் பாருங்க, யார்கிட்டயோ போய் பேசிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு பிரதர்கிட்டயோ இல்லை யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாயில இருந்தே சில காரியங்கள் அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்வார், hey, this is the answer you are expecting. நீ கேட்டுக்கொண்ட காரியத்திற்கு பதில் இங்கே இருக்குது பாரு அப்படின்னு சொல்வார். Out of your own mouth, when you have conversation with people, God can speak with brothers, with sisters, out of your own mouth, through dreams, visions and prophecy. நான் ஏற்கனவே சொன்னேன், சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் தீர்க்க தரிசனங்களினாலும் கர்த்தர் உன்னோடு பேச முடியும். பட் you need to be very careful. எதுக்காக சொல்றேன்னா, it has to be within the bounds of God's word. God's word. Nothing can fall out of the parameters or boundaries of the scripture. ரெண்டாவது, what God has already spoken to you, God can confirm through another person. நீ தேவனோடு நடக்கிறவனாக இருந்தால், what I believe is God will first talk to you and then God will confirm through different avenues. Okay. எனக்கு சிறு வயதில் நல்லா ஞாபகம் இருந்து, ஒரு பிரதர் என்கிட்ட வந்து சொன்னார், பிரதர் எனக்கு ஆண்டவர் சொப்பனம் காண்பித்தாருன்னு சொன்னார். என்ன சொப்பனம்னு கேட்டேன். அப்போது நாங்கள் ஒரு நிலத்தில் இருக்கோம் பிரதர், ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் ஒரு நிலம் வச்சுருந்தாங்க. அந்த நிலத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த நிலம் வந்து எப்படின்னா, அந்த புறம்போக்கு நிலம்னு சொல்லுவாங்க.
இந்தியாவில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, புறம்போக்கு நிலம் பல ஏக்கர்கள் கொண்டது. அதை எனக்கு ஆண்டவர் காண்பித்து விட்டார். எங்களுக்கே தந்து விடுவேன் என்று சொன்னார். அப்போ அதுக்காக போய், ஏன்னா கவர்மெண்ட் வந்து அந்த டைமில் வந்து தேவர் டேக்கிங் ஓவர் ஆல் தோஸ் புறம்போக்கு நிலங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் சொன்னோன்னே எங்கள் அப்பாவும் சொன்னாங்க, பிரதர் நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. பாருங்க, they went through cases after cases. எத்தனையோ கேஸ் நடந்துச்சு கவர்மெண்ட்டுக்கு எதிராக. they were fighting, saying that land belongs to them. எவ்வளோ போராடி பார்த்தவர்கள் கடைசியில் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, 20 வருடங்களுக்கு மேலே இருக்கும். எல்லாவற்றையும் என்ன, they lost almost everything. I want to tell you something. Don't trust just dreams. Trust in the word of God. தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைங்க. Amen. Hallelujah. He still talks through dreams and visions, but have that discernment. தேவன் எனக்கு வேற எது வழியாவது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாரா? கன்ஃபார்ம் பண்ணாருன்னா டெஃபினெட்லி you can trust. ஆறாவதாய் தேவன் he talks through your natural gifts and abilities. சிறு வயதிலேயே உங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகள் மூலமாக தேவன் உன்னை எதற்கு நேராக எந்த ஊழியத்திற்கு நேராக நடத்துகிறார் என்பதை உங்களால் உணர முடியும். You can discern through your natural gifts and abilities. God speaks through circumstances. நிறைய நேரம் ஆண்டவர் வாசல்களை அடைக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். 2-3 வாசல் திறந்த மாதிரி இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஜோன், ஆண்டவர் எப்படியாவது எனக்கு குழப்பமாக இருக்கு ஆண்டவர்னு சொன்னோன்னா God will start closing one door after another. God can speak through circumstances and God still speaks as a gentle whisper. அவர் மெல்லிய சத்தத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எலியாவோடு பேசினார் என்று பார்க்கிறோம். மெல்லிய சத்தத்தின் மூலமாய் எலியாவோடு பேசினார். கடைசியாக இதுதான் முக்கியமானது. When everything else fails, God still speaks through your own peace. தேவன் சமாதானம் என் இதயத்தில் இருக்குதா? இது தேவ சத்தம் தானா? Is this coming from God himself? யாரோ ஒருவர் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அவர் சொல்லுகிறது உண்மையிலே தேவ சத்தம் தானா? தேவ சத்தம் தானா? It will give you a peace of God that will surpass all understanding. இந்த சமாதானம் எப்படிப்பட்டது தெரியுமா? It's like an umpire. கிரிக்கெட்லயோ பேஸ்பால்லயோ we all know umpiring. It's like an umpire. It will show you whether you are right or wrong. தேவ சமாதானம் அப்படி எழுதி நிற்கலாமா? அவருடைய சமூகத்தில் God still speaks. அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிறவர். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறவர். உங்களோடு இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லைன்னா ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, I want to hear your voice. This brother is saying God can speak. I want to have that experience. I want to have that experience. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் இது எப்படி வரும் தெரியுமா? It only come through experience as we walk with Him, a closer walk with Him. தேவனோடு நீங்க நெருங்கி நடக்கும்போது மாத்திரம்தான் இந்த அனுபவத்தை கற்றுத்தர முடியும். பேசுகிற ஆண்டவர் தான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? Since you have already walked with Him for years together, you will understand His voice. அவர் சத்தத்தை கேட்டீங்க, அப்பனுடைய சத்தம் தான் என்னோடு பேசுகிறது ஆவியானவர் என்று உணரணும். ஓ, அவர் பேசுகிறவர். ஓ, ஹல்லேலூயா. பேசும் தெய்வம், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. எங்களோட இந்த மாலைகளில் பேசுனதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே we need to take out a step of faith of God. எந்தெந்த காரியங்கள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், when you
you take a bold step of faith. பயங்கள் எல்லா பயங்களையும் கர்த்தர் புறம்பே தள்ளி ஆண்டவரே உம்முடைய அன்பினால் எங்களை இடைக்கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினாலே கர்த்தர் இடைக்கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ அன்பினாலே கர்த்தர் இடைக்கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. எல்லா பயங்களையும் புறம்பே தள்ளும் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற மனதை உடையவன் உம்மையை நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று வாசிக்கிறோமே. அந்த மெய் சமாதானம், அந்த பூரண சமாதானம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆட்கொள்ளும்படி நாங்கள் சொல்லுவோம். நீங்க மகிமைப்படுங்க. வேலை முழுவதும் கருணைகளோடு இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். அதுவே இந்த நாட்கள்ல இந்த வாரத்துல அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை நடப்பிக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். Kids come, you can sing a song. Praise the Lord. In the other announcement, in the varam we have corporate intercessory prayer. நான் ரிச் அவுட் பண்ணி என்ன பாயிண்ட்ஸ் சொல்லி சொல்கிறேன் ஸோ தட் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் இட். லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி நம்ம பண்ணுவோம். ஐ திங்க் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணோம். ஐ திங்க் திஸ் டைம் நம்ம இன் பர்சன் பண்ணலாம். அது அப்புறம் 28 வந்து மென்ஸ் கிரிக்கெட் அண்ட் ஃபெலோஷிப் இருக்குது. ஸோ வி ஹாவ் அ லஞ்ச் அண்ட் மென்ஸ் கிரிக்கெட் அண்ட் ஃபெலோஷிப் இருக்குது. குட் ஃப்ரைடே சர்வீஸ் April 3rd. ஸோ இங்கே வச்சு லைக் ஈவினிங் 8 o'clock இங்கே நடக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. அப்புறம் இப்போ டெய்லி மென்ஸ் மார்னிங் ப்ரேயர் மார்னிங் 5:30 அண்ட் ஐ திங்க் உமன்ஸ் மார்னிங் ப்ரேயர் ஆல்சோ தேர் 5:30 to 6 ஆன்லைனில் இருக்குது. அண்ட் எவ்ரி சாட்டர்டே உமன்ஸ் ப்ரேயர் அண்ட் ஃபெலோஷிப் ஆன் 10 o'clock ஆன்லைன். ஸோ ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் இன் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் கெட் பிளஸ்ட். Thank you. Today we will sing song with a joyful shout.